எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரஷ்யன் பிரசிடெண்ட் விளாடிமிர் புட்டின் வந்து நம்ம இந்தியாவுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. டிசம்பர் 4th and 5th வர மாதிரி இருக்கிற மாதிரி. இது வந்து 23rd இந்தியன் ரஷ்யன் ஆனுவல் அந்த கான்ஃபரன்ஸ் அந்த இதுக்காக வந்து அட்டன் பண்ணுறதுக்காக வந்து வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரைடே அன்னைக்கு இந்த நியூஸ் வந்திருக்கு. இவர் வந்து டிசம்பர் 4th அன்றைக்கி ஈவினிங் வந்து இங்கே வந்து ரீச் ஆகிடுவார். நெக்ஸ்ட் டே வந்து அந்த சம்மிட்டில் வந்து நம்ம பிஎம்மோட வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அந்த சம்மிட் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நிறைய அக்ரிமெண்ட்ஸு வந்து இங்கே சைன் பண்ணப்பட போகிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. டிஃபென்ஸ் அப்புறம் வந்து அந்த ட்ரேட் பார்ட்னர்ஷிப் வித் மாஸ்கோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படியும் வந்து இந்த சம்மிட் வந்து அந்த யூஎஸ்ஏ யூரோப்பு இது எல்லாத்தையும் வந்து இந்த 2 கண்ட்ரீஸையும் நம்ம இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள ட்ரேடு வந்து அந்த 2 கண்ட்ரீஸையும் வந்து பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விசிட் பற்றி அனௌன்ஸ் பண்ணும்போது இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுக்கு லீடர்ஷிப் ஆஃப் இந்தியாவும் ரஷ்யாவும் ரிவ்யூ பண்ணலாம், ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத, பைலேட்ரல் ரிலேஷன் இதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அதை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரீஜினலாகவும் சரி, அப்புறம் வந்து குளோபலாகவும் வந்து அந்த இஷ்யூஸ் இருக்கிறதையும் பற்றியும் வந்து பேசப்பட உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விசிட் அவருக்கு. இந்த ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே படையெடுத்ததுக்கப்புறம் February 2022 எடுத்ததுக்கப்புறம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த விசிட்டில் வந்து இந்த பிரசிடெண்ட்டு அந்த திரௌபதி முர்மு அவங்க வந்து ஹாஸ்டும் பண்ணுவாங்க. இவரை வந்து ஹானர் பண்ணுற விதமாக பேன்க்வெட் அந்த இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. புட்டினோட லாஸ்ட் விசிட் எப்போ இருந்திருக்கு அப்படின்னா மிடில் ஆஃப் இந்த கோவிட் வேவ் அப்போ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக. அது வந்து அதுவும் ஒரு சில மணி நேரங்களுக்கு தான் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சைனா, கசகிஸ்தான், அப்புறம் தஜிகிஸ்தான் அந்த மாதிரி வந்து ஒரு மங்கோலியா அந்த மாதிரி வந்து கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து ஒரு விசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இந்த விசிட் வந்து 2 சைட்லேயும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து வலுப்படுத்துறதுக்கு அது வந்து டிஃபைன் பண்ணுறது என்னென்னா இந்த லாங் ஸ்டாண்டிங், அதாவது நெடுநாள் அந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது. அப்புறம் வந்து இந்த அவுட்கம்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத வந்து அந்த எஸ்பெஷலி டிஃபென்ஸ் அண்ட் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்க்கப்படுது வாஷிங்டன் அண்ட் யூரோப்போட அந்த இதில் கேபிட்டல்ஸில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியேஷன் வந்து நடத்தலாம் அப்படின்னு வந்து ஃபியூ வீக்ஸில். அதாவது பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி யூஎஸோட இவங்க வந்து அடிஷ்னலாக வந்து 25% டேரிஃப் வந்து போட்டிருக்காங்க இந்தியாவில் வந்து ரஷ்யன் ஆயில் வாங்குறதுக்கு போட்டிருக்காங்கல்ல. அதனால் இம்மீடியட் ப்ரையாரிட்டி யூரோப்போடும் இந்தியாவோட சமிட்டும் வந்து நியூ டெல்லியில் நடக்கும் ஜான்வரியில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த யூரோப் மாநாடு வந்து என்ன எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா வந்து நிறைய குறிப்பிடத்தக்க அந்த எஃப்டிஏ அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு, அப்புறம் வந்து அந்த ஆம்பிஷியஸ் அந்த டிஃபென்ஸ் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்லாம் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்தியா வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, ரஷ்யாவோட வந்து இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அது யூஎஸோடையும் யூரோப்போடையும் இருக்கிறத விட அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து அதுவும் இல்லாமல் இந்தியா வந்து இந்த ஸ்குவாட்ரன் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை வந்து அது வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரஷ்யாக்கிட்ட அந்த வந்து இம்போர்ட்டு அப்புறம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே டவுன் ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ரஷ்யா இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் வந்து இனி ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த டெக்னாலஜி, சயின்ஸு, கல்ச்சுரல், அப்புறம் ஹியூமனிடேரியன் கோஆப்ரேஷன் இதெல்லாம் வந்து நல்லா வந்து பில்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் நியூஸில். பார்க்கலாங்க வெயிட் பண்ணி. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் click the all option and press the bell icon. Thank you.